ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆமாங்க, நம்ம கானா வினோத்தை முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி சுற்றி டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அது என்ன பண்ணுறானுங்க, ஏன் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்றது வந்து நமக்கு உண்மையாகவே தெரியவே இல்லை. ஆனால் முழுக்க முழுக்க கானா வினோத்தை டார்கெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதிலே போயிட்டு இருக்கானுங்க. அது ஏன் தான் தெரில. சரிங்களா, அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவன் எப்படி டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, சரி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் கானா வினோத் அப்படி என்ன பண்ணிட்டாரு? எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் இந்த யாரோட குரூப்லையுமே சேராமல் அவர் தனிப்பட்டு இருக்கிறது தான். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக 1-2 பேர், எனக்கு தெரிஞ்சு 1-2 பேர் தான் தனிப்பட்டு அவங்க மட்டும்தான் தனிப்பட்டு செயல்படுறாங்க. மற்ற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப்பாகவே மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு 4 குரூப்புன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க 4 குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆளை டார்கெட் பண்ணி அடிக்கணுன்றதுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அப்படி யாராவது என்னென்ன மாதிரி டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஆள் வியானாக்கு ஏன் இந்த அளவுக்கு கானா வினோத் மேலே காண்டுன்னு எனக்கு தெரியவே இல்லை. கானா வினோத் ஏதோ பேசிட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த அம்மா டார்கெட் பண்ணி பேசின மெனிக்கு இருக்குது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூப்பர் டீலக்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து நிறைய வார்த்தைகள் விடுறீங்கன்னு, அதாவது நான் வந்து கேமராக்காக நிறைய இடத்துல அட்டென்ஷனாக பண்ணுறேன் அப்படி இப்படி நிறைய இடத்துல நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வாரம் வேணால் நான் வந்து பேசியிருப்பேனே தவிர்த்து அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசவே இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நார்மல் ஆகிட்டேன். நான் வந்து இப்போ வந்து கேமராக்காக நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. யாரு இந்த அம்மா? எப்படி கேமராக்காக நீங்கள் இந்த அம்மா பண்ணுறதே கிடையாதா அப்படின்னு மாதிரி தான் எனக்கே தோணுது. என்னடா அது, யார் எந்த விஷயத்தை பேசுகிறதுன்னு கொஞ்சம் விவஸ்தை இல்லையா? நீங்கள் கேமராக்காக இப்போ பண்ணுறது இல்லை அப்படி தானே? அப்போ அந்த சோறு சாப்பிடும்போது கேமரா என்னை வந்து ஃபோக்கஸ் பண்ணுதா அப்படின்ற மாதிரி கேட்டு பண்ணதெல்லாம் அதெல்லாம் கேமராக்காக பண்ணதில்லை. கேமரா இல்லைன்னா நீ சில விஷயம் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. இங்கே எல்லாருமே கேமராக்காக மேபி ஃபர்ஸ்ட் 1 வீக் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களா தான் இருப்பாங்க. கானா வினோத் நிறைய இடத்துல உண்மையாக பேசுகிறார். இப்போ அதுதான் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. கானா வினோத் இவங்களை வந்து ஏதாச்சும் ஒன்று இவங்க பண்ணும்போது அவர் வந்து உண்மையாக சொல்லிடுறாரு. இப்போ அதுதான் இவங்களுக்கு செம காண்டு. அதனால் இப்போ வியானா இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ வந்து எப்படி அதை சொன்னீங்க, அதாவது எப்படி நீங்கள் சொன்னீங்க கானா வினோத், அதாவது நாங்கள் வந்து கேமராக்காக அட்டென்ஷனுக்காக பண்ணுறோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணாங்க. கமருதீன் ஒரு வாட்டி வந்து எக்ஸ்போஸ் இது பண்ணால் கோவப்படுறான், இங்கே ஒரு ஆள் இப்படி பண்ணார், நான் ஒரு வாட்டி என்னது நீங்கள் யாருமே கேமராக்காக பண்ணதே கிடையாதா? கேமரா முன்னாடி போய் பண்ணதே கிடையாதா? எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் 1-2 தடவை அவங்க வீட்டுக்கு பேசுகிறது மாதிரி வேணால் நான் அந்த ஃபுட்டேஜெலாம் பார்த்துருப்பேன் தவிர்த்து மற்றபடி இவர் கேமராக்காக பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேமராக்காக பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு ரியலாக ஒரு மனுஷன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காருன்னா அது கானா வினோத்தாக தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு 1-2 பேர் இருக்காங்க, அதில் ஒரு ஆள் கானா வினோத். சரிங்களா, இதை இந்த அம்மா வியானா எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எல்லாம் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவும் இவர் பேச வர்றாரு. இவர் பேசவே விடலை. ஒவ்வொரு வாட்டியும் இவர் பேசுறதுக்கு இடம் வந்து அண்ணா ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் கானா வினோத் பேச விடல. அந்த ஃபுட்டேஜ் முழுக்க நான் பார்த்தது ஒரு இடத்துல கூட கானா வினோத்தை இந்த அம்மா பேச விடல. வரீங்களா? இருங்க, நான் நீ பேசும்போது கேட்கும்போது நான் பேசும்போது நீங்க கேட்கணும். நான் கேட்கிறேன். சரிங்களா, இப்போ அங்கே இருந்தவங்களாம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏமா நான் இப்படி பேசுனேன்னு நீ சொல்கிறியே, நீ எதுக்கு எல்லா ஃபுட்டேஜ்லையும் எல்லா கேமராலையும் போய் என்னையை பற்றி நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். அப்போ அது கேமரா அட்டென்ஷனுக்காக தானே பண்ணுற அப்படின்னு கேட்டுக்கிட்டா இந்த அம்மா ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறாங்க. அதுதான் கேட்டு நான் சத்தியமாக நொந்துட்டேங்க. என்ன விளக்கம் கொடுக்குதுன்னா, நான் வந்து மக்கள்கிட்ட சொல்லலை, நான் பிக் பாஸ் கிட்ட சொல்கிறதுக்காக நான் கேமரா கிட்ட சொன்னேன்னு. அறிவு முத்துன அறிவாளி, நான் என்ன கேட்குறேன், கேமராவில் சொன்னால் பிக் பாஸ் மட்டும்தான் தெரியுமா? லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி எல்லா மக்களுக்கும் போய் தெரிஞ்சிடும். அந்த ஒரு மூளை கூட இல்லாமல் மக்கு மாதிரி பிக் பாஸ் கிட்ட தானே சொன்னேன், நான் என்ன மக்கள்கிட்டயா சொன்னேன்னு சொல்லி கேட்கவும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல கமருதீன் இருந்தார், அரோரா இருந்தாங்க, இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஏய் ஆத்தா நீ பண்ணுறது பச்சையாக தெரியுது. ஏன்னா நீ பிக் பாஸ் கிட்ட சொல்லணுன்ற வேண்டிய அவசியம் இல்லை, கேமரா கிட்ட சொன்னாலே போதும். அது பிக் பாஸும் கேட்பாரு, லைவ்ல போட்டால் மக்களும் கேட்டிருப்பாங்க. சப்போஸ் அந்த வீடியோ வெளியே போயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒய்ஃபு குழந்தைங்கலாம் இருக்காங்க, பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டு விட்டாங்க. இப்போ நடந்தது என்ன அப்படின்னா, அவங்க பேசுகிறத வச்சு எனக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆச்சு. என்ன அப்படின்னா, இவங்க பேசுனதில் முக்கால்வாசி அவர் ஏதோ பாட்டு பாடினாராங்க.
ஹிந்தி பாட்டு ஏதோ பாடினாராமா. ஸோ அந்த பாட்டில் ஏதோ ஒரு வரிகள் வருமா. நமக்கே தெரியும் ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா, இப்போ ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு வார்த்தை சொன்னோம்னா அது தமிழ் இதில் வந்து கொஞ்சம் தப்பான வார்த்தையாக வரும், ஒரு கெட்ட வார்த்தையாக கூட அங்கே இதில் வேற ஒரு வேர்டு வேற ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடிய வார்த்தையாக கூட இருக்கலாம். அது நம்ம தமிழில் வந்து கொஞ்சம் கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கும். ஸோ தமிழில் நார்மலாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஹிந்தியில் கொஞ்சம் கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேர்டு வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் கொஞ்சம் வேரியபிளாக கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அதுதான் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அதில் ஏதோ ஒரு தப்பான வார்த்தை மாதிரி ஒன்று வந்துச்சாமா, அது இந்த அம்மாவுக்கு வந்து தப்பாக தெரிஞ்சிச்சாமா. எப்படி அவருக்கு ஹிந்தி பாட்டு தெரியும், அவர் பாடியிருக்காரு. இதில் என்ன இந்த அம்மாவுக்கு சப்போஸ் ஆனால் அதில் வந்து ஒரு மாதிரி தப்பாக ஒரு வார்த்தை வருது, அது அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு. இது ஒரு கண்டென்ட்டாக எடுத்து வச்சு இந்த அம்மா சொல்லிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட சொல்கிறேன், அதாவது பிக் பாஸ் கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி மக்கள்கிட்ட தான் இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் இங்கே ஒரு பிரச்சனையாகவே ஆகிப்போச்சு. இப்படி ஒரு பறக்க இவங்க ஒரு டார்கெட் பண்ணிட்டு இருந்தா, இந்த வயல் கால்லேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே பார்வதியை போட்டு அடிக்கணும் பார்வதியை போட்டு அடிக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ பார்வதி கூட உட்காந்துக்கிட்டு கானா வினோத்தை டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் எனக்கு புரியவே இல்லை. இவங்க எப்பறம் பார்வதிக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிச்சாங்க. இதுல இப்ப கெமிக்கு என்ன பிரச்சனை? கெமியை வந்து அவர் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உன்னை கூப்பிடுறோம் அப்படின்னு. சரியா, அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, கானா வினோத் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டாரு. என்ன அப்படின்னா, கெமி வந்து ஏதோ சொல்ல போயிருக்காங்க, இல்லை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கானா வினோத் சொல்லியிருக்காங்களா. நீங்கள் வந்து சேவகர்கள் தானே, உங்ககிட்ட அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாராமா. இதுக்கு கெமி வந்து டென்ஷன் ஆகிட்டாங்களாம். சரிப்பா நான் ஒத்துக்கிறேன், இது ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா, நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை போய்கிட்டு இருந்துச்சு. அவர் வந்து தப்பாக பேசிட்டாரு, கெட்ட வார்த்தை இந்த மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இவங்க இதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கெமியை வந்து இவர் இப்படி பேசிட்டார் அப்படின்ட்டு. சரிங்களா, அடுத்து அங்கே பக்கத்திலே உட்காந்துக்கிற செவ்வாழை நம்ம பார்வதி இவங்க ஆமாம் அந்த அண்ணன் வந்து சும்மா ரொம்ப வார்த்தையை விடுவார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எப்படி உங்களுக்குலாம் தெரியவே தெரியாது, அவர் ரொம்ப வார்த்தையை விடுவார் அப்படின்ற மாதிரி யாரு நம்ம அக்கா சொல்லிக்கிட்டு இருக்கு. அவர் வார்த்தை ரொம்ப விடுவாரு. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம விக்கல் விக்ரமோட நக்குறது அது வளர்ப்பு அப்படி இப்படின்னு பேசிவிட்டு இந்த அம்மா கானா வினோத் வந்து தப்பாக பேசுகிறான்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. எப்படி நான் என்ன கேட்குறேன், பார்வதிக்கு கானா வினோத் மேலே காண்டி இருக்குது, நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அதை இப்படித்தான் நீங்கள் காட்டுவீங்களா? நான் என்ன கேட்குறேன், யார் மேலே இதாக இருந்தாலும் தப்பு இருந்தாலும் இன்னொருத்தவங்கிட்ட போய் அவன் தப்புன்னு நீங்கள் எப்படி அவனை பற்றி சொல்கிறீங்க, எனக்கு அதுதான் புரியவே இல்லை. உங்கள் மேலே இருக்கிற பர்சனல் வெஞ்சன்ஸை எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் தீர்த்துக்கிறீங்க பார்வதி? இதே இது நம்ம தர்பீஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தானா தர்பீஸை பற்றி இந்த அம்மா போய் பேசுவோம். கேட்டால் நீ நான் ஒன்று இது காந்திபுரத்தம் மண்ணுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆத்தா. எனக்கு அதுதான் புரியவே இல்லை. இதை எப்படி நம்பி இது கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் புரியலை. இது ஒரு பக்கம் ஒரு மாதிரி வார்த்தையை போட்டு விட்டுச்சா, அங்கிட்டு இருந்து திவ்யா ஆமாம் அவர் ரொம்ப வார்த்தையை விடுறாரு சரியா, இப்போ ரொம்ப வார்த்தையை விடுறாருன்னே பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு புரியவே இல்லை. ஒருவேளை கானா வினோத் ஏதாவது ஒரு தப்பான வார்த்தை எதுவும் விட்டுட்டாரா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இவங்க இன்னொன்று பேசிக்கிட்டு இருக்காங்க, அவர் பக்கத்தில் நீ போய் உட்காந்து பேசிப்பாரு, அவர் ரொம்ப பேசுவார், ரொம்ப ஒரு மாதிரி பேசுவார் அப்படின்ற மாதிரி. சரி என்னதான் ஏன் பண்ணாருன்னு கேட்டால், அவர் வந்து ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி பண்ணி இது பண்ணுவாராமா. ஏமா இதைத்தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. 2 நாள்ல நீங்க வினோத் கிட்ட பேசி பாருங்க. அவர்கிட்ட பேச முடியலடா. இப்ப நான் அப்படிதானே, நான் அவரை மாதிரி என்ன பண்ண ஒத்துப்பாரா? பேசு அதுல என்ன, அதாவது நான் 2 வாட்டி அவர் பக்கத்தில் உட்காந்து அவர்கிட்ட நான் பேசவே முடியல, எனக்கு கோவப்படுத்துற மாதிரி பேசினாருன்னு. அவர் ஏதோ ஒரு பேசும்போது ஏதோ ஒரு கவுண்டர் கொடுத்துருப்பாரு போல இருக்கு. அது இந்த அம்மாவுக்கு காண்டாகி போச்சு. இப்போ உட்காந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? ஒரு பக்கம் அந்த அம்மா வியானா அந்த ஒரு குரூப் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு, இந்த வயல் காலில் வந்து இந்த ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கு, அதை தூண்டி விடுற மாதிரி பார்வதி ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தர்பீஸ் ஒவ்வொரு இடத்துலையுமே அவனோட வினோத்தோட தராதரத்தை பற்றி பேசுறது, அவனுடைய நிறத்தை பற்றி பேசுறது, கரிச்சட்டி கருவாயம் அப்படின்ற மாதிரி பேசுறது, இதெல்லாம் என்ன இது? நேற்று வந்து அந்த ஒரு இது விளையாண்டாங்களே, அந்த என்ன சொல்கிறது, அந்த ராஜா மகாராஜா அந்தோடது, அதில் கானா வினோத் தண்ணீர் பழம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். தண்ணீர் பழம்னா இந்த ஆளு தான் வாட்டர் மெலன் அப்படின்றதுக்கு தமிழில் தண்ணீர் பழம்னு சொல்லியிருக்காரு. இதை ஒரு இதாக வச்சுக்கிட்டு அந்த ஆள் கரிச்சட்டி கருவாயம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடுவோம். இதெல்லாம் ஒரு பாடி ஷேமிங்கில் வராதா? அவர் பேசினார், அவர் வந்து நீனே கூப்பிட சொல்கிற, என்னோட பேர் வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படியே கூப்பிடுங்கன்னு, அதை அவரை தமிழில் சொல்லிட்டாரு. சரிங்களா, ஆனால் இந்த ஆள் கரிச்சட்டி கருவாயம் அப்படின்ற மாதிரி நேரத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இவங்களுக்கு தப்பாக தெரியல எங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு. அது அங்கேருந்து கெமியும் இன்னொருத்தவங்க யார் ரம்யா, இவங்க தான் வந்து இதை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. இப்படிலாம் பேசாதீங்க, இது தப்பு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கெமி அண்ட் ரம்யா இந்த விஷயத்தில் பாராட்டலாம். எப்படியோ அங்கேருந்து ஒரு ஆள் தப்பான ஒரு வார்த்தையை விடுறார் அப்படின்னா இவர் வந்து பேசினாங்க.
சொன்னாங்க. எனக்கு அது வரை சந்தோஷம் தான். ஆனால் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் சுற்றி ஒரு ஆளை போட்டு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா எவ்வளோ வன்மை உங்களுக்குலாம்? அதுதான் நான் கேட்குறேன். ஒவ்வொரு குரூப்புமே சேர்ந்து ஒரே ஆளை டார்கெட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள் கரெக்டாக தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான். அந்த ஆள் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் இவங்க இவ்வளோ பேசுகிறாங்களே, ரொம்ப வார்த்தையை விடான்னு சொல்லிட்டு இருக்காங்களே. ஆனால் இவ்வளோ வார்த்தையை விட்டார்னா நம்ம விஜய் சேதுபதி இதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கணுமா பண்ணியிருக்கக்கூடாதா? கலையரசனுக்கு பேசுகிறவர் எதுக்கு கானா வினோத்துக்கு பேசாமல் இருந்தார்? எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கவுண்டர் என்னமோ 2-3 அடிக்கிறாருங்க. அது இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதைத்தான் இவங்க ஏதோ ஒன்று இப்படி மாதிரி தப்பாக பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாருன்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. வைத்தறிச்சல் படலாம், அதுக்குன்னு இப்படி படலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதாங்க. எனக்கு அதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம பேசியாச்சு. ஸோ இது இப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுடைய மனநிலை என்ன? நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இப்போ பார்த்துட்டு நிறைய பேர் வியானா சப்போர்ட்டர்ஸு நான் என்னை போட்டு கழுவி ஊற்ற போகிறானுங்க. அது மட்டும் உறுதி. அது பார்த்துட்டு அது என்னன்றதை அடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட பேசுகிறேன். அது வரைக்கும் டாட்டா பபாய்.